இந்த நாள் நாம் தியானிக்கும்படியாய் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க இருக்கிறோம். பிரைஸ் காட். யோபுவின் புஸ்தகம் அதனுடைய 42வது அதிகாரம் 2வது வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். நாம் வாசிக்கிற வேத பகுதியிலே யோபுக்கு தேவனை குறித்த ஒரு அறிவு இருந்திருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தேவனை குறித்த அறிவு நமக்கு இருக்கிறது. பிரைஸ் காட். ஆனால் சிலருக்கு தேவனை குறித்த அறிவு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது. சிலருக்கு தேவனை குறித்த அறிவு நிறைய இருக்கிறது. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். அறிய வேண்டிய விதத்திலே தேவனை இன்னும் நிறைய பேர் அறியலை. வேத வசனத்தையும் அதே போலதான் இன்னும் நாம் அறிய வேண்டும். பைபிளை குறித்து சொல்லும் பொழுது இது ஒரு சமுத்திரத்தை போல. சமுத்திரத்தை ஆராய்ந்து ரிசர்ச் முடிஞ்சுன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனுடைய ஆழம் இன்னும் என்ன செய்யவில்லை, கண்டுபிடிக்கவில்லை, சமுத்திரத்தினுடைய ஆழம். அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்கள் எல்லாம் ஆண்டவர் எங்கே தூக்கி போட்டார்? சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி போட்டார். இதே போலதான் பைபிளும் இதே போலதான். இது பாருங்கள், மறைவானது இதில் நிறைய இருக்கிறது. இந்த மறைவானதெல்லாம் கர்த்தருடையது. மனிதன் மறைவானது தேடிட்டே இருக்கிறான். வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது அது உங்களுக்கும் எனக்கும் உரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அதனால்தான் ஒரு பக்தன் அழகா ஒரு பாடல் வரியிலேயே சொல்லிட்டார், இன்னும் உம்மை நான் என்ன செய்யணுமே, அறியணுமே. வேதத்தை இன்னும் அறியணும், தேவனை இன்னும் அறியணும். பிரைஸ் காட். அந்த ஒரு ஆவலுடைய பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஒரு வேத வசனத்தை இன்னும் அறியணும், அல்லவிட்டால் தேவ சமூகத்தையும் இன்னும் நான் நெருங்கணும் என்கிற அந்த ஆவல். நீங்கள் ஒருவேளை 10 வயசில் ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம், அல்லவிட்டால் 20 வயசில் ஆண்டவரை அறிஞ்சிருக்கலாம். 80 வயது இருக்கும் பொழுதும் அந்த ஆவல் குறைந்து விடக்கூடாது. 90 வயது ஆனாலும் ஆண்டவரை அறிகிற அந்த அறிவு குறைந்து விடக்கூடாது. பவுலை நாம் எடுத்துக்கொள்வோமே, ஆனால் அவருக்கு தேவனுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு விசுவாசம், அறிவு. அதில் ஒன்று சொல்லுகிறார் பாருங்கள், நான் அவருடைய கரத்திலே கொடுக்கிறதை அவர் அந்நாள் வரை காக்க வல்லவர் என்கிறதை நான் என்ன செய்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, அவர் பாருங்கள், தன்னுடைய முதிர் வயதில் 2 தீமோத்தேயுவை தன்னுடைய முதிர் வயதில் எழுதுகிறாரு. அவர் தீமோத்தேயுவிட்ட சொல்கிறார், நீ வரும்பொழுது அந்த புஸ்தக சுருளை எடுத்துட்டு வா, அந்த மேல் அங்கியை நீ எடுத்துட்டு வா. அப்போ தன்னுடைய மரண தருவாய் கிட்ட நெருங்கும் வரை பவுல் அவர் வாசிக்கிறதுலே அவருக்கு பாருங்கள் என்ன செய்யலைன்னா அவர் விடலை. இதே போல் நான் வேதத்தை அதிகமாக அநேகர் வாசிக்கிறீங்க. ஆமீன். இந்த வேதத்தை வாசிக்கிறது தேடல். நான் நினைக்கிறேன் பாருங்கள், நீங்கள் 100 முறை சங்கீதம் 23 வாசித்து 101வது முறை சங்கீதம் 23 வாசிக்கும் பொழுதும் அதில் ஒவ்வொரு எழுத்தையும் ஆமீன் கற்றுக்கொள்கிற ஒரு நல்ல மாணவனை போல நீங்கள் வாசிப்பீங்கன்னா அது உங்களுக்கு பலம் தரும், அது உங்களுக்கு ஜீவன் தரும், அதுவும் உங்களோடு பேசும். இது 23 தான் நமக்கு தெரியுமே, டக்கு டக்குன்னு வாசிட்டு போனீங்கன்னா இல்லை. நிறைய பேர் பைபிளில் உள்ள ஆசீர்வாதங்களை இழக்கிறதுக்கு இதான் காரணம். பிரைஸ் காட். வாஞ்சை, தாகம். ஆமேன். ஏன்னா வேத வசனத்துக்குள்ள என்ன இருக்குன்னா ஜீவன் இருக்கிறது. வாயத்திறன்னு சொல்லுங்க, வேத வசனத்துக்குள்ள என்ன இருக்கிறது? ஜீவன் இருக்கிறது. இது வேலை செய்யும். ஆமீன். அது சில கிரியைகளை நடப்பிக்கும். பிரைஸ் காட். பொதுவாக ஒன்றுக்கு ஜீவன் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் எதை பார்ப்பாங்க? ஹார்ட் பீட்டை பார்ப்பாங்க, பல்ஸ் இருக்கா அப்படின்னு பார்ப்பாங்க. இதே போல பாருங்கள், வேத வசனத்துக்குள்ள ஜீவன் இருக்கிறது, அது வேலை செய்து கொண்டே இருக்கும். ஆமேன். அது உயிர்ப்பிக்கும். பிரைஸ் காட். அது வகை வகையாக பிரிக்கும், அது நம்மளை தேறினவர்களாய் மாற்றும். ஆமேன். அந்த வேத வசனத்தினுடைய மகத்துவத்துக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். யோபு புஸ்தகத்திலே யோபு 42வது அதிகாரம் அவருடைய உபத்திரவம் எல்லாம் முடிகிற ஒரு நிகழ்வை சொல்லப்படுகிற ஒரு அதிகாரம். அவருடைய சிறையிருப்பை மாறி அவர் மீண்டும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய ஒரு அதிகாரம். ஆனால் பாருங்கள், அதனுடைய முதல் அந்த 2வது வசனத்தில் எப்படி வாசிக்கிறோம்? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்.
பிரைஸ் காட். நம்ம எல்லாருக்கும் தேவன் மேல் நமக்கு இருக்கிற ஒரு அறிவு என்னன்னா, நான் ஆராதிக்கிற தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் எல் ஷடாய். ஆபிரகாம் வீட்டிலே கர்த்தருடைய தூதன் சொல்லுகிற என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? ஒரு கொஸ்டின் மார்க். இல்ல, என் தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிரசங்கத்திலே பலவேளை பயன்படுத்தின ஒரு வார்த்தை, ஆமென், மனுஷனுடைய ரட்சிப்பை குறித்து சொல்லும் பொழுது, மனுஷனால் இது கூடாதது, ஆனால் தேவனால் எல்லாம் கூடும். ஆமென் சொல்லுங்க. மனுஷனால் கூடாதது தேவனாலே கூடும். ஆமென் சொல்லுங்க. என்னால முடியாதது என் தேவனாலே முடியும். அவள் இதை தான் சொல்லுகிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு எனக்கு பலன் உண்டு. அப்ப நம்மால முடியாத காரியம் நிறைய இருக்குது. பலவேளை என்னால முடியாது அப்படின்னு நம்ம உட்காரச்சில தான் கர்த்தர் செயல்பட ஆரம்பிப்பார். என்னால முடியும், நான் இதை செஞ்சிருவேன், நான் அதை செஞ்சிருவேன் அப்படிங்கச்சுல ஓகே நீ செய் அப்படின்னு ஆண்டவர் சும்மா இருப்பார். எப்பவும் பாருங்க, நம்ம சும்மா இருந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட ஆண்டவர் சொன்னார், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். ஆமென். யாத்திராகமம் 14:14 பார்க்க, உண்மையிலே கர்த்தர் அவர்களுக்காக யுத்தம் பண்ணினார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த ஆமென் புதிய ஏற்பாட்டு கால சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிறேன்னா, நம்ம சும்மா இருக்க கூடாது, நம்ம கர்த்தரை பாடி துதித்து கொண்டிருக்கணும். இல்லாவிட்டால் அவரை ஓயாமல் ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். அவரோடு கூட நடக்கணும். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார். பிரைஸ் தி லார்ட். அப்போ தேவரீ நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நான் ஆராதிக்கிற தேவன் அவர் எல் ஷடாய். அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவருடைய கை குறுகி போகல, அவருடைய செவி மந்தமாக இல்லை. நான் ஆண்டுடைய சமூகத்திலே மண்டியிடும் பொழுதெல்லாம் எனக்காக ஒரு கரம் கிரிய நடப்பிக்கிறது. நான் ஆண்டுடைய சமூகத்திலே முழங்கால் யுத்தம் பண்ணும் பொழுதெல்லாம் எனக்காக ஒரு பரலோகம் இயங்க ஆரம்பிக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். அதான் அவருடைய கை குறுகி போகல, அவருடைய செவி மந்தமாக இல்லை. அப்போ ஒரு தேவ சபை எப்பொழுதெல்லாம் இருக்கிறதோ, ஒரு குடும்பமாக இருக்கலாம், கணவன் மனைவி பிள்ளைகள், எப்பெல்லாம் சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, துதிக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உங்களுக்காக ஒரு கரம் செயல்பட ஆரம்பிக்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்கள், அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, அவருடைய கை குறுகி போகல. யோபுக்கு எப்படி தேவன் மேல ஒரு அறிவு இருந்ததோ, அதே போல நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் மேல ஒரு அறிவு இருக்கிறது. நான் ஆராதிக்கிற தேவனுடைய கை அது குறுகி போகல. பிரைஸ் தி லார்ட். கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி எப்படி இல்ல, மந்தமா இல்ல. என் ஒவ்வொரு வார்த்தையை அவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். என் விண்ணப்பங்கள் தேவன் கவனித்துக் கொண்டிருக்கிறார். எனக்காக அவருடைய கரம் செயல்படும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய கரம் நமக்காக செயல்படும் பொழுது அவருடைய கரத்தை தடுக்கத்தக்கவன். யோபு சொல்லுகிறார், அவருக்கு ஒரு அறிவு, அவருடைய கரத்தை தடுக்கத்தக்கவன். அதனால்தான் இஸ்ரவேல் ஜனத்தை தேவன் ஆசீர்வதித்து வைத்திருந்தார். நம்ம குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். எத்தனை பிழையாம் எழும்பி குறி சொன்னாலும், தீர்க்க தரிசனம் சொன்னாலும், சபித்தாலும், அல்லவிட்டால் பாருங்கள் மந்திரம் செய்தாலும், தந்திரம் செய்தாலும், தேவன் ஆசீர்வதித்ததை என்ன செய்ய முடியாது, திருப்ப முடியாது. பிரைஸ் காட். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி பிழையாம் என்ன செய்தார், கண்ட பொழுது. இப்போ பாருங்கள், அவ்வளவு நேரம் சபிப்பதற்கும் அவர்களை பாருங்கள், அவர்களுக்கு ஏதாவது தீங்கு செய்யவும் யோசித்த மனிதன் இப்போ ஆசீர்வதிக்க தொடங்கினான். பாலாக்கு பாருங்கள், அவருக்கு உன்னை சபிக்கலாம் அழைத்த நீ அவங்களை என்ன செய்து கொண்டிருக்கிறாய், ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். இவர் சொல்றார், நான் ஆசீர்வதிப்பதற்காக தான் இப்ப என்ன செய்ய, எனக்கு என்னது உத்தரவு என்கிறார். அப்போ அன்பு தெய்வ பிள்ளைகளே, நம்ம ஒவ்வொருவருக்கும் யோபை போல நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த சில அறிவுகள் இருக்கும் பொழுதே நமக்கு ஜெயம் தந்து கர்த்தர் நடத்துவார். ஆமென். அந்த வாலிபர்கள் சொன்னார்கள், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை விடுவிக்க வல்லவர், எரிகின்ற இந்த அக்கினிக்கும் ராஜாவுடைய உம்முடைய கைக்கும் தப்புவிக்க வல்லவர். சொல்லுங்க, வல்லவர். அப்ப நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் சொல்லிட்டு அந்த அதாவது வர்ணிப்பதற்கு என்னது இல்லை, நாவு போதாதுன்னே போல அவர் வல்லவர், நல்லவர், அற்புதமானவர், அதிசயமானவர், அவர் எல் ஷடாய், அவர் நம்மோடு கூட இருக்கிறவர், விலகாதவர், சொல்லிட்டே போகலாம். இந்த தேவனை குறித்த அறிவு நமக்குள்ள பெருக 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 நம்முடைய விசுவாசம் பெருசாயிட்டே இருக்கும். பல அற்புதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறதற்கு நமக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் ரொம்ப முக்கியம்.
அதுவும் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற நம்முடைய வாயின் வார்த்தை ரொம்ப முக்கியம் பார்த்துடுங்க. நம்முடைய வாயிலிருந்து அடிக்கடி புறப்படுகிற வார்த்தை அது ரொம்ப முக்கியம். கர்த்தர் அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். விசுவாச வார்த்தைகள் சொல்லணும். அதிகமா என்ன வார்த்தை சொல்லணும்? விசுவாச வார்த்தையை சொல்லணும். யோபுக்கு இருந்த பிரச்சனையை பார்த்தீங்கன்னா எல்லா லாஸ். நல்ல அழகா ஒரு ஜட்ஜா அவர் உட்கார்ந்துருந்தார், நல்ல ஒரு கிங்கா உட்கார்ந்துருந்தார். இப்போ பாருங்கள், எல்லாம் இழந்தார். வீடு இழந்து, ஆஸ்தி இழந்து, பிள்ளைங்கள் எல்லாம் இழந்து, மனைவியும் போயிட்டா. பாருங்கள், அந்த சூழல் இருக்கும் பொழுது மனைவிக்கு ஒரே கொஸ்டின், இன்னும் நீர் உம்முடைய உத்தமத்திலே இருக்கிறீர். ஒரு காலத்தில் குடும்பமா சேர்ந்து பலி செலுத்தி இருப்பாங்க, குடும்பமா ஆராதித்திருப்பாங்க. இப்போ நான் நினைக்கிறேன் மனைவியே சொல்லியிருப்பார், இவர் பெரிய பாஸ்டர் வந்துட்டார், அல்லாட்ட இவர் சில வீட்டில் இப்படி மாறி இருக்கும். சகோதரருக்கு சொல்லுவார்கள், ஆமா இவ பெரிய ஆள் வந்துட்டா, விட்டா இவ இவளே யாரா மாறிடுவா போல இருக்கு, இயேசுவா மாறிடுவா போல இருக்கு அப்படிங்கிற பயங்கரமான பாருங்கள் ஒரு நிந்தையான சொல். அவள் பாருங்கள் தேவனை என்ன செய்து விட்டாள்? அவள் தூசித்து தன் புருஷனை விட்டு எங்க போறா? அவ வீட்டுக்கு போறா. நீ இவங்க புருஷனுக்கும் ஒரு அட்வைஸ் சொல்லிட்டு போறா. என்ன அட்வைஸ் சொல்றா? தேவனை தூசித்துட்டு. அப்போ இந்த சகோதரிகள் சொல்லுகிற எல்லா ஆலோசனையும் சகோதரர்கள் கேட்டாங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் இங்க என்ன செய்திருக்க மாட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சகோதரிகளுக்கு எழுப்புதெல்லாம் குறைஞ்சிட்ட, சவுண்ட் வர மாட்டேங்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ சோத்திரம். அல்லேலூயா. யோபு மட்டும் மனைவி சொல்றதை கேட்டிருந்தா யோபு என்ன செய்திருப்பாரு? அவ்வளவுதான், யோபு புஸ்தகம் இருந்திருக்காது. அல்லேலூயா. நீங்க அல்லேலூயா சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால நானே சொல்லிடுறேன். அல்லேலூயா. சகோதரர்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சகோதரர்கள் கொஞ்சம் வாயை திறந்திருக்காங்க, இதே பாணியில போட்டு பாஸ்டர் அப்படிங்கிற. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்ற விஷயம், சில விஷயங்களை பாருங்கள், மனைவி சொல்றதை கேட்காம பட்ட பாடுகள் நிறைய. சோத்திரம். அல்லேலூயா. இந்த நீதிமானுக்கு ஒன்றும் என்ன செய்யாத ஐயான்னு ஒரு மனைவி பிலாத்து விடத்தில் என்ன செய்தாள்? ஒரு மனைவி இல்லை, அவளுக்கு அவருடைய மனைவி சொன்னா. ரெண்டாவது அவர் கையை கழுவ சொல்லுவார், உன் வார்த்தையை கேட்டிருந்தோம்னா எனக்கு என்னது இருந்திருக்கும்? சமாதானம் இருந்திருக்கும். பார்த்துக்க, எனக்கு என்னைக்கு அந்த நீதிமானுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தோன்னு அன்னையிலேருந்து எனக்கு என்னது இல்லை. அப்போ சில வேளையில் மனைவிக்கு வார்த்தையை கேட்டால் என்னது கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். பரவாயில்ல, இப்போ வாயை திறந்தாச்சு. சோத்திரம். சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். பரஸ்பரம் ஒருவருக்கொருவர் உட்கார்ந்து கருத்துக்களை பேசுவதும் கேட்பதும் நல்லது. ஆனால் ஒரு புருஷன் ஆமென் பாருங்கள், இந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் போல தலையா செயல்படுகிற குடும்பம் தான் நல்லா இருக்கும். தலை கீழே ஆகியாச்சுனாக்கி டோட்டல் என்னதாயிரும்? தலைகளார். ஆனால் அந்த சகோதரர்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற சகோதரர்களாக இருக்கணும், அது முக்கியம். ஆமென். கைகளை உயர்த்தி சகோதரர்களுக்காக இருக்கா சோத்திரம் பண்ணுங்களேன். ஆமென். ஜெபிக்கிற சகோதரர்கள் ஆமென் தங்கள் பரிசுத்த கரங்களை உயர்த்தி எல்லா இடங்களிலும் கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ண ஆயத்தமா இருக்கிற சகோதரர்கள் ஆமென் சொல்லுகிற ஆலோசனைகள் ரொம்ப முக்கியம். ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அப்படி விஷயத்துக்கு வந்துரும் அன்பு தெய்வ பிள்ளைகளே. அப்ப யோபு உண்மையிலே அவர் கர்த்தரை நம்பி இருந்தார், கர்த்தரை சார்ந்து இருந்தார். எல்லா சில ஏன்னா இன்னைக்கு இந்த உலக பழமொழியில் ஒரு வார்த்தை எப்படி தெரியுமா? குடும்பம் தானேடா முக்கியம், பிள்ளைகள் தானேடா முக்கியம், மனைவி தானே முக்கியம், புருஷன் தானே, இதான் இப்படி வாழ்கிற இந்த உலகத்தில். யோபுக்கு எல்லாம் இழந்தாச்சு, ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸே எல்லாம் மீட் பண்ண வர்றாங்க, அவங்க சொல்கிற வாழ்த்துகள் அல்லாட்ட ஊராரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான் இவன் ஒரு பயனற்றவன் என்று சொல்லி. இல்லை, யோபுக்கு மேலே கர்த்தர் நோக்கமாக இருந்தார். அல்லேலூயா. இன்னைக்கு அன்பு தேவ பிள்ளை, உலகம் என்ன வேணாலும் சொல்லலாம், மனுஷ மார்க்கம் இப்படித்தானே பலர் சொல்லலாம், ஆனால் நம்முடைய நம்பிக்கை இருக்கு பார்த்தீங்களா, அதை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆமென் தேவனுக்கு பயந்தவர்களுக்கும் இந்த உலகத்தில் மனுஷர்கள் யாரெல்லாம் கர்த்தரை நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை அது எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. பல சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தர் மேல நம்பிக்கையா இருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, பல சூழ்நிலைகள் வந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது. ஆமென்.
அப்போ நம்ம எல்லாருக்கும் நாம் ஆராதிக்கிற தேவனை குறித்த யோபை போல ஒரு விசுவாசம் இருக்கு. தேவரீர், சேர்ந்து சொல்லுவோமா? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது, ஆமென், ஒரு விண்ணப்பமா பண்ணிரோமா? தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைக்கிறது என் வாழ்க்கையில ஒருபோதும் தடைபடாது. ஆமென். உங்க வாழ்க்கைன்னு சொன்னீங்க, இப்ப சொல்லுங்க, என் குடும்பத்துல ஒரு பொழுதும் தடைபடாது. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு பொழுதும் தடைபடாது. பிரைஸ் தி லார்ட். ஊழியத்துல கர்த்தர் செய்ய நினைக்கிற காரியங்கள் ஒரு பொழுதும் தடைபடாது. கையை தட்டி ஒருக்க பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே அநேகர் கர்த்தரை தேடினாங்க. ஆண்டவரை தேடுகிறதற்கான சில வழிகளை நம்ம இன்னைக்கு காலையில் தியானிக்க இருக்கிறோம். யோசபாத் அப்படின்னு ஒரு ராஜா, அவன் கர்த்தரை தேடினான். சில ராஜாக்களுடைய பெயரை சொல்லும் பொழுதே அவன் கர்த்தரை தேடினான் அப்படின்னு இருக்கிறது. சில ராஜாக்கள்லாம் கர்த்தரை தேடலை. இதே போல நம்ம ஆண்டவரை தேட வேண்டும். காரணம், இந்த யோசபாத் இந்த யோபுக்கு எப்படி ஒரு அறிவு இருந்ததோ அதே போல அந்த எல்ஷடா என்கிற தேவனை குறித்து அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. அவன் எப்படி கர்த்தரை தேடினான் என்று சொன்னால், முதலாவதாக ஆமென், நம்ம எல்லாருமே கர்த்தரை ஹாமனா கூப்பிடும் பொழுது அவரை தேடுகிறோம். ஆண்டவரே சொல்றார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆமாம், பொதுவாக நம்ம பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, திடீர்னு அவங்க வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க, ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு பயந்துட்டாங்கன்னு நினச்சிடுங்க. திடீர்னு ஒரு ஆளை கண்டு பயந்துட்டாங்க, இல்லை ஏதாவது விஷப்பூச்சியை கண்டு பயந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பிள்ளைங்க எப்படி கூப்பிடுவாங்க? அப்பான்னு கூப்பிடுவாங்க, இல்லை அம்மானு கூப்பிடுவாங்க, இல்லை டேடின்னு கூப்பிடுவாங்க, இல்லை மம்மின்னு கூப்பிடுவாங்க. இயேசுவேன்னு கூப்பிடுவாங்களோ? வாய்ப்பு இருக்காமக்கா? சோத்திரம். சில பிள்ளைங்க கூப்பிட்டுருவாங்க. சோத்திரம். கர்த்தர். எப்படியோ ஆபத்தில் டக்குன்னு ஒரு அலறி ஒரு சத்தம் கூப்பிடுவீங்க. எப்படி கூப்பிடுவீங்க? அப்பா, இல்லாட்ட அம்மா அப்படின்னு டக்குன்னு இந்த சத்தத்தை கேட்டோன்னு இந்த அப்பா அம்மா அவங்க என்ன செய்யிட்டு இருக்காங்களோ அதை போட்டுட்டு அவங்க ஒரு வேகமாக ஓடி போவாங்க பாருங்க. ஒரு வேகம் எடுத்து ஓடி போவாங்க. அங்கே பார்த்தா ஒருவேளை பாச்சாவாக இருக்கும், சில நேரம் ஒருவேளை பல்லியாக இருக்கும், பூரானாக இருக்கும், சில நேரம் பெருசாக விஷப்பூச்சிகளாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த அப்பா அம்மா ஓடி போவாங்க. ஸோ இதே போல தான் பாருங்கள், மனிதன், கோடிக்கணக்கான மனிதன் இந்த வாழ்கிற இந்த உலகத்தில் யார் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்களோ உடனே பரலோகத்தில் இருக்கிற கவனம் அந்த மனுஷனுக்கு நேராக திரும்பும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அதுவும் ஆண்டவரை தேடுகிறதனுடைய ஒரு சில விஷயம். சில ராஜாக்கள் ஆண்டவரை தேடினார்கள். இந்த ராஜா பாருங்கள், தனக்கு பயம் வந்த பொழுது அவன் கர்த்தரை தேடுகிறான், கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 3. தன்னை சுற்றிலும் பெரும் படை வந்திருக்கிறது. யோசபாத் உடனே பயந்தான். ஒரு சின்ன பிள்ளை கூப்பிடுகிறது போல அவன் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு, போதும், அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு அவன் ஒருமுகப்பட்டான். அல்லேலூயா. சத்தமா கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஃபர்ஸ்ட் அவன் கர்த்தரை தேடினான். நம்ம கர்த்தரை கூப்பிடுகிறது போல அவன் முதல்ல தேடினான். ரெண்டாவதாக ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை தேடுகிறதற்கு ஆன ஒரு வழிதான் உபவாசம். அவன் யூதா எங்கும் உபவாசத்தை அறிவிக்கிறான். உபவாசம் என்று சொன்னால் என்ன சும்மா காமனா ஒரு உபவாச கூட்டத்துக்கு வந்துட்டு போறதல்ல உபவாசம். அல்லோட்டில் எங்கேயாவது வால் போஸ்ட் அடிச்சு ஒட்டி இருக்கும் உபவாச கூட்டம், உடனே சரி இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது போகணும், அதல்ல உபவாசம். உபவாசம் என்று சொன்னால் நான் நினிவே புஸ்தகத்திலே ஒரு நல்ல ஒரு உபவாசத்தை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை முதல்ல நம்ம இருதயத்தை விட்டு மாற்றணும். ஆண்டவர் ஆண்டவர் எதையெல்லாம் அருவருக்கிறார், கர்த்தர் எதையெல்லாம் அருவருக்கிறார், அதெல்லாம் நம்முடைய சிந்தையை விட்டு மாற்றணும், நம்முடைய இருதயத்தை விட்டு மாற்றணும். பழைய ஏற்பாட்டு காலங்களில் உபவாசம் இருக்கும்பொழுது ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்கன்னா, அவங்களுக்கே என்னன்னா
அந்நிய தெய்வங்களை தங்களை விட்டு என்ன செய்வாங்க? அப்புறப்படுத்துவாங்க. நான் பொதுவாக மனிதனுடைய குணம் என்ன? டக்குன்னு சேஞ்ச் ஆகும், டக்குன்னு மாறிடுவான். நேற்றுக்கு இருந்த எழுப்புதல் இன்னைக்கு இருக்காது, நேற்றுக்கு இருந்த ஜெப வாழ்க்கை இன்னைக்கு இருக்கு. அப்போ மனுஷனுடைய சுபாவம் அது, மனுஷனுடைய குணம் அது. அவன் டக்குன்னு மாறிட்டே இருப்பான். நேற்றுக்கு நல்ல இனி யாருமே குறை சொல்லக்கூடாதுன்னு இருப்பான். ஆமாம் பாருங்க, இன்னைக்கு சண்டே தீர்மானம் எடுத்துருப்பான். திங்கக்கிழமை காலையில் எழும்பி நின்று ஒரு ஆளை குறை சொல்லி இல்லாமல் அவங்களுக்கு என்னது வராது? சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணிக்காது. சோத்திரம் அல்லேலூயா சொல்லுங்களேன். இது மனுஷனுடைய குணம். அதனால தான் இஸ்ரவேல் ஜனங்கள் 10 பாருங்கள் வாதைகள் அற்புதங்கள்லாம் பார்த்து செங்கடலை தாண்டி வந்திருக்கிறாங்க. இப்போ சொல்றாங்க, எங்களை வழிநடத்தி வந்த மோசைக்கு ஏதோ என்ன செய்யிட்டு ஆயிற்று, எங்களை வழி நடத்துகிறதுக்கு ஒரு தெய்வத்தை நீ ரெடி பண்ணும் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட கொண்டு பொண்ணெல்லாம் கொடுக்குறாங்க? ஆரோன்ட்ட. உடனே ஒரு கன்றுக்குட்டி, உடனே மாறிட்டாங்க. உடனே இப்போ இதுவரை கத்தரே தெய்வம்னு பாடின ஜனங்கள் இப்போ சொல்றாங்க கன்றுக்குட்டியே. அதுக்கு முன்னால விழுங்குறாங்க, அதுக்கு பலி செலுத்துறாங்க. மனுஷனுடைய குணத்தை பாருங்க, சேஞ்ச் ஆகுறான். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் மேல் உள்ள நம்பிக்கையை விட்டுட்டு சில வேளை டக்குன்னு சேஞ்ச் ஆயிடுறாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் இவங்க உபவாசத்தில் முதல் காரியம் என்னன்னா, அந்நிய தெய்வங்களை அப்புறப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கே தெரியும் தேவனுக்கு இது பிடிக்காது. அப்போ இன்னைக்கு பாருங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் பெரிய காரியங்களை பெரிய பாவங்களை அதே போல பெருசா ஒன்றும் செய்கிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் அது. அப்போ இன்னைக்கு என்னன்னா, மைண்டில் நல்ல ஸ்பிரிச்சுவலில் இருப்பாங்க. இனி சேட் பண்ணக்கூடாது, இனி இந்த ரீல்ஸ் எல்லாம் பார்க்கக்கூடாது, சினிமா சாங்லாம் கேட்கக்கூடாது, சினிமா படம்லாம் பார்க்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம் நீங்களும் நானும் தானே. அப்போ பாருங்கள், தேவன் தங்குகிற, தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் ஆகிய என்னை நான் பரிசுத்தமாய் பாதுகாக்கணும். ஆண்டவர் வெறுக்கிற அருவருக்கிற எதையும் என் சிந்தைக்குள்ள ஏற்றக்கூடாது, என் இருதயத்துக்குள்ள எதையும் எந்த இருளும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஜெபம் பண்ணிட்டு போகிறவங்க இந்த 1 வீக் கழித்து மீண்டு வரும்பொழுது சிலவங்கெல்லாம் பட்ட ஏதோ இந்த புயல் அடிப்பட்ட இந்த படகு கரையில் வர்றது போல வருவாங்க. இன்னும் சிலவங்க என்னன்னா பயங்கரமான இந்த வெயிலில் அடிபட்டு வந்த ஆள் போல வருவாங்க. சிலர் பாருங்கள் எப்படியோ பாருங்கள் தப்பி பிழைத்து கரை சேர்ந்த போது அந்த தீவார் அப்படின்னு நம்ம அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் வாசிக்கிற போல ஒவ்வொரு சண்டையும் ஒரு தேவ பிள்ளைகள் இந்த மெலித்தா தீவில் கப்பல், இந்த பவுல் பிரயாணம் பண்ண கப்பல் வந்து சேர்ந்தே போல தான் சிலவங்க வந்து சேர்றதே பெருசு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், கைகளை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏன்னா சாத்தான் ரொம்ப தந்திரசாலி, யாரை சேதப்படுத்தலாம். அப்படி விசுவாச வாழ்க்கையை ஒரு கப்பலுக்கு ஒப்பிட்டு தான் ஆவியான ஒரு நிருபத்தில் எழுதுகிறார். அநேகர் தங்களுடைய விசுவாச கப்பலை சிலர் என்ன செய்யிட்டாங்க, இவங்களே பாம் வச்சிருவான், அடுத்த ஆளே வேண்டாம். சில ஆட்கள் கையில் இந்த டைம் பாம் செட் பண்ணி அனுப்புறது போல ஒரு மொபைல் மட்டுமே போதும் இவங்களை சோழியை முடிக்கிறது. அதே மொபைல் எடுத்து நீ ஆண்டவருக்குள்ள வளர்றதுக்கு பயன்படுத்த. உங்க வீட்டில் பாருங்க, நல்ல ஷார்ப்பான கத்தி இருக்குது, அது ரெண்டும் செய்யும். கையும் என்ன செய்யும், வெட்டும், காய்கறியும் என்ன செய்யும், வெட்டும். அதனால பாருங்க, அதே மொபைல் எடுத்து நீ ஆண்டவருக்குள்ள வளர்ற, அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்க. சாங் கேட்கறதுக்கு அளவிட்ட பாருங்க, நீ அந்த ஆன்லைன் ப்ரேயர்லாம் அவர்ஸ் கணக்கு இருக்கு உண்டே. மற்றவங்கள்ட்ட இந்த சும்மா பேசுறதெல்லாம் லிமிட்டா, தேவைக்கு பேசலாம். கம்யூனிகேஷன் ரொம்ப முக்கியம், தேவைக்கு. ஓவரா போயிடக்கூடாது, அப்புறம் ஓவர் ஆயிரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப கவனிங்கள் பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள் நமக்குள்ளே வரும்பொழுது எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் தேவன் வெறுக்கிற அந்நிய தெய்வங்களை எல்லாம் தங்களை விட்டு அப்புறப்படுத்துவாங்க. அப்புறம் ஒரே ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும், யாவே எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு இறங்கும். உபவாசித்து கர்த்தரை தேடினார்கள். யோசபாத் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு பாயிண்ட் அவன் பாருங்கள், 2வதாக என்ன செய்தான்னா உபவாசித்தான்.
பிரைஸ் கார்டு. அப்போ நீங்கள் உபவாசிக்கிற பிள்ளைங்க இதை மாதிரி ஆண்டவர் அருவருக்கிற காரியத்தை நம்முடைய சிந்தையை விட்டு அகற்றணும், நம்முடைய வீட்டை விட்டு சிலதை அகற்றணும். இதெல்லாம் என் வீட்டுக்கு தகுதி கிடையாது. பிரைஸ் கார்டு. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். மூன்றாவதாக ஆமென், கர்த்தரை தேடுகிறதற்கு ஒரு வழிதான் ஜெபம். அவன் 4-5 வசனம் வந்துங்களை பார்க்கும் பொழுது ஜெப வீட்டிற்கு வருகிறது ஆமென் ஆண்டவரை தேடுகிறதுக்கான ஒரு காரியம். 4-5 வசனத்திலே நாம் இப்படியா பார்க்கிறோம், யூதா ஜனங்கள் கர்த்தரிடத்திலே சகாயம் தேட கூடினார்கள். சபை கூடி வருகிறது. ஆமீன். பாருங்கள், கர்த்தரை தேடுகிறதற்காக இந்த காலில் நம்ம கூடி வந்திருக்கிறோம். ஆமீன். அதனால சில ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயம் வரச்சில ஆமீன் சனிக்கிழமை சொல்லுவாங்க நாளை காலில் எழும்பி சர்ச்சைக்கு போகணும். ஆமீன். அல்லேலூயா சொல்லுங்களேன். வேலைக்கிழமை ஏதாவது பிரச்சனை, நாளைக்கு எப்படியாவது உபவாச கூட்டத்துக்கு என்ன செய்யணும், போகணும். சிலவங்களுக்கு அந்த எண்ணமே இருக்காது. சர்ச்சில் உள்ள எல்லா ஜபமே மறந்துடும். சண்டேங்கிறதே சிலது மறந்து தூங்கிடுவாங்க எல்லா நாளை போல. கர்த்தர் நல்லவர். எப்படி ஆண்டவர் சொல்ற, என்னை தேடுகிறவன் கண்டடைவான். அப்ப நம் கூடி வருகிறது ஆண்டவரை தேடுகிறவனுடைய ஒரு காரியமாக இருக்கிறது. அப்பொழுது யோசபாத் கர்த்தருடைய ஆலயத்திலே புது பிரகாரத்துக்கு முகப்பிலே யூதா ஜனங்களும் எருசலேமியரும் அவர் கூடின சபையில அவன் நிற்கிறான். அப்போ நாம் ஜெப வீட்டுக்கு கூடி வருகிறோம் பாத்தீங்களா, இது ஆண்டவரை தேடுகிற ஒரு காரியமா இருக்கு. இதை விட்டுறக்கூடாது. வாழ்நாளெல்லாம் கர்த்தரை தேடிட்டே இருக்கணும். சொல்லுங்க, எப்பெல்லாம் கர்த்தரை தேடிட்டே இருக்கணும்? வாழ்நாளெல்லாம் கர்த்தரை தேடணும். சங்கீதத்தில் அடிக்கடி சொல்ற ஒரு வார்த்தை, என் உயிரோடு இருக்கும் மட்டும் நான் கர்த்தரை என்ன செய்வேன், கீர்த்தனம் பண்ணுவேன், பாடுவேன். அப்போ உயிரோடு இருக்கும் வரை ஆண்டவரை பாடி துதிக்கிறவர்களாக இருக்கணும். நான்காவதாக ஆண்டவரை தேடுகிறவனுடைய ஒரு வழி பிரேயர், ஜெபம். சொல்லுங்க அப்போ, நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தரை தேடலாம். வேலை நிமித்தம், படிப்பு நிமித்தம், ஹாஸ்டல்ல இருக்கும்போது கர்த்தரை தேடலாம். சிலவங்க சொல்லுவாங்க, சர்ச்சைக்கெல்லாம் வர முடியலையே, அதனால நான் அந்த ஆண்டவரில் வளர முடியல. ஒரு உங்கள் சூழ்நிலை, குடும்பத்தில் யாராவது ஒரு ஆள் ரட்சிக்கப்படாமல் இருப்பாங்க, அல்லட்ட நீங்கள் எங்கேயாவது வேலை நிமித்தம் தூர இடத்துல இருப்பீங்க. சில குறிப்பிட்ட வேலை பார்க்குற பிள்ளைங்க அவங்க இப்போ ஷிப்பில் ரிக்கில் சிலவங்க இருக்கிறவங்கெல்லாம் வெளியில் வரச்சில தான் அடுத்தது சர்ச்சைக்கு என்ன செய்ய முடியும், வர முடியும். பாருங்கள், இப்படிப்பட்ட சில ஒர்க்கில் இருக்கிற பிள்ளைங்க கர்த்தரை தேட முடியும், ஆண்டவரோடு கூட வாழ முடியும். பாருங்கள், அதான் பிரேயர் லைஃப். ஜெபத்தின் மூலம் ஆண்டவரை தேடலாம்.